ஹாய்டா! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்குக்கோட மினி சீரிஸ் தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. போன பார்ட் எதோட முடிச்சிருந்தோன்னா, நம்ம ஜங்குக்கு அவரோட சேட் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே மொபைலே பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு ஷாக்காக இருக்குது. அவரால் நம்பவே முடியல. மைண்ட்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கு. இப்படியே தான் அந்த நைட்டு ஃபுல்லாக போயிருக்கும். ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட தூங்கியிருக்க மாட்டார். அதையே யோசிச்சுட்டு இருந்திருப்பார். இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது காலேஜை தான் கட்டுறாங்க. ஜங்குக், சுக்கா, காயின்னு சொல்லிட்டு 3 பேருமே எப்போவும் அவங்க ப்ளேஸில் உட்காந்துட்டு அப்படியே அங்கே போகிற வரவங்கள கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜங்குக் மட்டும் சைலண்ட்டாக இருக்கார். சுக்கா, காயெல்லாம் எப்பவும் போல கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. சுக்கா தான் இதை நோட் பண்ணிவிட்டு, டேய் ஜேகே, ஆ என்ன சுக்கா, என்னடா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? வந்ததுலேருந்து எதுவுமே பேசல. அதுவா, ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்னடா ஏன் உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது? உன்னை பார்த்தா ஏதோ தூங்காத மாதிரி இருக்குது. ஏன் தூங்கலையா நீ? டேய் இல்லைடா, சும்மா தான். இப்போ என்ன உனக்கு? எப்பா சாமி, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ டல்லாக இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கே அப்படி மூஞ்ச காட்டுற? ஒன்றும் இல்லை சுக்கா, சும்மா தான் அப்படி சொல்லிவிட்டு அப்படி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் டேவும் ஜிமினும் அப்படியே கிராஸ் ஆகி போகிறாங்க. சுக்கா பார்க்குறாரு. பட் சுக்காவும் எதுவும் பேசலை. ஜங்குக்கு அப்படியே டேவை பார்க்குறாங்க. டே ஒரு செகண்ட் அப்படியே ஜங்குக்கை திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிடுறாரு. ஜங்குக் மைண்ட்குள்ளேயே என்னாச்சு? ஏன் பார்த்தும் பேசாமல் போகிறான்? அவாய்ட் பண்ணுறானா? நேத்திக்கும் இப்படி தான் பண்ணான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படியே சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டேவை பார்க்குறாங்க. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. அந்த டே ஃபுல்லாகவே ஜங்குக் டே கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் டே ஜங்குக்கு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. இப்படியே தான் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே காலேஜ் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஜங்குக் அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் தான் வந்து கேட்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சுகாவும் ஜங்குக் கூட வெயிட் பண்ணுறாரு. இப்போது டேவும் ஜிமினும் அப்படியே வெளியில் வராங்க. ஃபஸ்ட்டு டே பார்க்குறாரு ஜங்குக் வெயிட் பண்ணுறத. பட் அதை கண்டுக்காமல் அப்படியே ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு போகலான்னு போக, இப்போ சுகா தான், ஏய் கொலி குஞ்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படியே சுகாவை பார்த்து மறைக்க, சுகா லைட்டாக சிரிச்சிட்டு, என்ன எதுக்கு மறைக்கிறப்போ? எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்றீங்க? ஏன் நான் எப்போவும் அப்படி தானே கூப்பிடுவேன். சுகா, சரி பாணி எங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போட்டே அப்படியே ஜிமின் போகிறத பார்த்துட்டு அவரும் அப்படியே அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் தான், டே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டே அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கா? எனக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? நான் எதுக்கு ஜங்குக் ஒன்று அவாய்ட் பண்ணணும்? நான் அவாய்ட்லாம் பண்ணல. இதை பாருட்டே, நீ பொய் சொல்கிற, நல்லாவே தெரியுது. நீ என்னை அவாய்ட் பண்ணுற. நானும் உன்கிட்ட பேச எத்தனை தடவை ட்ரை பண்ணுறேன். எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டே. இல்லை ஜங்குக், டே பொய் சொல்லாத. நிஜமாலுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ சரி வா என் கூட. எங்கே? வா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அவர் பைக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பைக்கை கூப்பிட்டு போயிட்டு ஜங்குக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, உட்காரு. எங்கே ஜங்குக்? உட்காருன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்ல டேவும் அப்படி பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. டே தான் எங்கே போகிறோன்னு கேட்குறாரு. பட் ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பார்க்கிட்ட தான் போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. டே அந்த பார்க்கை பார்த்துட்டு, எங்கே எதுக்கு ஜங்குக்கு வந்திருக்கோம்? வா சொல்கிறேன், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன? வாட்டே அப்படி சொல்லிவிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக் கூடயே போகிறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு அப்படியே அவங்க ஒரு பெஞ்சில் தான் உட்காடுறாங்க. ஜங்குக் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அவர் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்குது. டே அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னாச்சு? எதுக்காக என்னை இங்கே வர சொன்னேன்? ஏன் வந்துட்டு அமைதியாகவே இருக்க? என்ன பேசணும் என்கிட்ட? அது வந்துட்டே சொல்லு ஜங்குக். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். ஆனால் சரி நான் சொல்கிறேன், அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து நான் ஒரு பர்சன்கிட்ட 1 இயராக பேசிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணதே இல்லை. ஆனால் அவன் கூட பேசும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவன் கூட இருக்கணும்னு நினைப்பேன். அவனை பார்க்கணுன்னு நினைப்பேன்.
ஆனால் இது வரைக்கும் 2 பேர்த்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கல. இது வரைக்கும் எனக்கு அவன் மேலே இருக்கிறது என்ன ஃபீல்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுவேன் அவன் கூட பேசுகிற அந்த டைம். ஏதோ நான் அவன் கூட நேரில் அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்கும் அவன் கூட நான் சேட் பண்ணும்போது. அது அது என்னென்னா, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ட்டே அப்படின்னு சொல்ல டே அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேவை பார்த்துட்டு, என்ன டே ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீ மேலே சொல்லு. இல்லை, அவன் எனக்கு நேற்றுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் நான் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல டே. எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதை யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் இதை உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் சைலண்ட்டாக இருக்க. டே அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக், என்ன டே? ஒன்றும் இல்லை ஜங்குக், உனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ண வேண்டியது தானே, ஏன் நீ யோசிக்கிற? இல்லை, அது எனக்கு தெரியல. அவன் கூட பேசும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் எதையோ நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அது என்னன்னு எனக்கு புரியலட்டே. எனக்குள்ளே ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. எனக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. என் மைண்டில் என்ன ஓடுதுன்னு என்னாலே புரிஞ்சிக்க முடியல டே. ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல டே லைட்டாக சிரிச்சிட்டு, எங்கே பாரு ஜங்குக், லவ்ன்றது எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சில பேருக்கு அவங்க ஆசைப்படுற அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமலும் போகும். உனக்கு அந்த லவ் கிடைச்சா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இதில் நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஜங்குக். நீ அவன் கூட பேசும்போது ஹாப்பியாக இருக்க. ஒன்று நீயே புதுசாக ஃபீல் பண்ணுறனா உனக்கான பர்சன் அவனாக தான் இருப்பான். இது வரைக்கும் நீ அவனை பார்க்கல, ஆனால் நீ அவனை நம்புறல்ல. கண்டிப்பாட்டே எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் புதுசாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நாங்கள் ஆக்சிடெண்ட்டில் தான் பேச ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் 2 பேருமே தயங்கி தான் பேசினோம். ஆனால் போக போக எங்களோட பாண்டு இன்னும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் கூட நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அவன் என்னை கேர் பண்ணிக்கிறதும் நான் அவனை கேர் பண்ணிக்கிறதும் அது எங்களுக்குள்ளே ஒரு நார்மலான விஷயமாயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு மெசேஜ்லேயே என்னோடய மூடு எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன் எல்லாத்தையுமே அவன் கெஸ் பண்ணிவிடுவான். நான் எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட பேசும்போது என்னோடய மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு பேர் லவ்வானா அப்படின்னா எனக்கு அது புரியலட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ண. டேவோ லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு ஜங்குக், உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீ ஏன் அவனை லவ் பண்ணுற? ஆனால் உனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். இது லவ்வா இல்லை எப்படி பார்க்காம இருக்கிறதுனால நீ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. ஒருவேளை நீ அந்த பர்சனை பார்த்துருந்து அவன் கூடவே இருந்திருந்தா உனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது டே ஜங்குக். நம்ம ஒருத்தங்களை பார்க்காத வரைக்கும் அவங்க மேலே ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வராது. அப்படி வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை உடச்சிட முடியாது. உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது, ஆனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கே அதை கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும் ஜங்குக். ஒரு நாள் நீ அவன்கிட்ட பேசாமல் இருந்துப்பார், ஒரு நாள் நீ அவனை பற்றி யோசிக்காமல் இருந்துப்பார், கண்டிப்பாக உனக்கே புரியும் உனக்கு அவன் மேலே இருக்கிறது லவ்வா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான்னு. இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரம் நீ மைண்டை போட்டு குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஜங்கு. ரிலாக்ஸாக உட்காந்து யோசிச்சு பாரு, டைம் எடுத்துக்கோ, உனக்கே புரியும்.
அப்படி சொல்லிட்டு டே சிரிக்க ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு தேங்க்யூ டே, ரொம்ப கன்ஃபியூசிங்கில் இருந்தேன். மார்னிங்லேருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், பட் இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்ல டே எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் டே சொல்லு ஜங்குக், நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா, க்ரஷ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல டே அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே டேவோட ஃபேஸ் முன்னாடி ஹேண்ட்ஸு ஆட்டிக்கிட்டே என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை ஜங்குக், லவ் அது தெரியல, க்ரஷ்ஷும் எனக்கு யாரும் அப்படி இல்லை. உண்மையை சொல்லணுன்னா நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சொல்கிற, ஏன்? சொன்னாலும் உனக்கு புரியாது ஜங்குக். எல்லாருக்கும் அவங்க ஆசைப்படுறது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது இல்லை, அந்த கேட்டகரி தான் நானும். நான் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அது அந்த பர்சனுக்கே தெரியாது. சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறதுக்கான சான்ஸும் இல்லை. ஏன்ட்டி அப்படி சொல்கிற? யார் அது? என்ன சொல்லு, நான் பேசுகிறேன். இல்லை ஜங்குக், வேண்டாம். அந்த பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்த்தாலே போதும். லைஃப் லாங் எனக்கு அப்படியே போயிடும். இதை தவிர வேறு எதுவும் என் மைண்டில் இல்லை. இப்போவும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்ன, நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். எனக்கு சான்ஸ் கிடைக்காது, பட் இருந்தாலும் லைஃப் லாங் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் என்னோட லவ்வோட அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல் டே பார்க்குறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு போகலாமா? போகலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூசிங்காகவே டே பார்க்குறாங்க. டே அதை விடு, ஃபர்ஸ்ட்டு உன்னோட லவ்வை நீ போய் கன்ஃபஸ் பண்ணு, புரியுதா? சரி, யார் அந்த பர்சன், எப்படி பேச ஆரம்பித்த அப்படி சொல்லிட்டு டே ஜங்குக்கிட்ட கேட்க ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு பைக்கை ஓட்டிகிட்டே டேக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டேவோ பின்னாடி உட்காந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கேட்டுகிட்டே வராங்க. இப்படியே டேவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேவோட பைக்லேருந்து இறங்கிட்டு வாடா, அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உள்ளே வந்துட்டு போ, இவ்வளோ தூரம் வந்துட்டல. இல்லை டே, நான் கிளம்புறேன். ஜங்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே உள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே டேவோட அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கை பார்த்ததுமே அவங்களுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக், என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கே வரதில்ல? ஐயோ ஆண்டி, இல்லை கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதுதான். டே சொன்னான். சரி, என்ன சாப்பிட்ற? ஐயோ இல்லை ஆண்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருப்பா ஏதாவது இல்லை ஆண்டி, பரவாயில்ல டே, நான் கிளம்புறேன் டே அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வேகமாக அங்கேருந்து போயிட்டுறாங்க. டே அப்படி ஜங்குக்கு போகிறதே பார்த்துட்டு லைட்டாக சிரிக்க டேவோட அம்மா, டே அம்மா என்ன, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா என்ன? ஏம்மா, நாங்கள் எப்போ சண்டை போட்டோம்? இல்லைடா, கொஞ்ச நாளாக ஜங்குக்கும் என்கிட்ட பேசாமல் 2 பேரும் தனித்தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? எப்போவும் அப்படியே இருக்க முடியாது இல்லைம்மா, சின்ன வயசில் இருந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்டான். நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுதான் பழைய மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. டேவோட அம்மா ஒன்றும் புரியாமல் டேவே பார்க்குறாங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம நம்ஜூனை தான் காட்டுறாங்க. நம்ஜூன் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஏதோ ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் அவ்வளோ டென்ஷனாக அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் முன்னாடி நம்ஜூனோட பிஏ செம்ம பயத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃபைலில். நம்ஜூனா செம்ம கடுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பிஏவை பார்த்து மறைச்சிட்ருக்காங்க. பிஏ அப்படியே பயந்துகிட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்பன்னு பார்த்து நம்ஜூனோட டோர் நாக் ஆகுது. நம்ஜூன் கமென் அப்படின்னு சொல்ல டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்ததுமே பிஏ அப்படியே பவ் பண்ண அவங்களும் அப்படியே பிஏ வெளியே அனுப்பிட்டு நம்ஜூன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நம்ஜூன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்காமலே கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன், ஏன் சார் நிமிந்து பார்க்க கூட மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் நம்ஜூன் டக்குன்னு அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னு தான் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நம்ஜூன் ஜின்னை பார்த்ததுமே, ஜின் எப்படா வந்த? இப்போ தான்
என்னடா திடீர்னு சொல்லவே இல்லை? எப்போ யூஎஸ்லேருந்து வந்த? நான் தான் சொன்னேன்ல, இப்போ தான் வரேன். ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரேன். அம்மா நீ என்ன ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்க? வீட்டுக்கு போகலையா? இல்லைடா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதால் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, அதான் உன் பிஏ அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாரா? எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ பிஏ அங்கேருந்து போயிருப்பார். நம்ஜுன் இதை பார்த்துட்டு, இவனை டேய் நான் தான் நம்ஜுன் அனுப்புனேன். சரி சரி வா, எங்கடா வா நம்ஜுன் சொல்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு நம்ஜுன் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நம்ஜுன் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஜின் கூட போக, ஜின் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ண. நம்ஜுனும் காரில் உட்காந்துட்டு, எங்கடா போகிறோம்? நான் சொல்கிறேன்ல வா அப்படி சொல்லிவிட்டு ஜின் அப்படியே நேராக ஒரு பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அது ஒரு டின்னர் செட்டப்பில் இருக்குது, ஒரு ஹோட்டல் தான். ஸோ டேட்க்கு போன மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. நம்ஜுன் இதை பார்த்துட்டு, ஜின் என்னடா இது வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டியா? நானும் உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், நீ தான் நோ சொல்லிகிட்டே இருந்தேன். அதான் நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், வா அப்படி சொல்லிவிட்டு நம்ஜனுடைய உள்ளே கூப்பிட்டு போக, நம்ஜனும் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு ஒரு டேபிளில் உட்காராங்க. ஸோ பார்க்கவே அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ இருட்டாக இருக்குது. நம்ஜன் ஒன்றும் புரியாமல், என்னடா ஏன் இந்த இடமே இருட்டாக இருக்குது, எங்கே யாரையுமே காணோம்? கண்ணை மூடு. எதுக்குடா? கண்ணை மூடுஜுனா. சரி மூடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ஜன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணேன். இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸு, ஹார்ட் பலூன்ஸுன்னு சொல்லிட்டு, கேண்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சரி இப்போ ஜின் ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ஜனோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு முன்னாடி ஜின் ஒரு கேக்கோடு நிற்கிறாரு. நம்ஜன் ஒன்றும் புரியாமல், என்னடா எதுக்கு இந்த கேக்கு? இன்றைக்கி என்னோடய பர்த்டேவும் கிடையாது, இன்றைக்கி உன்னோட பர்த்டேவும் கிடையாது, வேறு என்ன ஸ்பெஷல் டே? டே மக்கு ஜியூனா, என்ன இன்றைக்கி என்ன டேன்னு மறந்துட்டியா என்ன? என்ன டே? டே லூஸு, நம்ம 2 பேரும் கமிட் ஆன டேடா. என்ன? நீ இருக்கியே, உன் மண்டைக்குள்ளே மசாலாவை தவிர வேறு எதுவுமே இல்லையா? ஜின் என்னடா திட்டுற? அப்புறம் இன்றைக்கி தான் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் உன்னை அக்செப்ட் பண்ண டே, மறந்துட்டியா? நம்மளோட ஸ்பெஷல் டேடா இது. இந்த டேவை நீ எப்படி செலிப்ரேட் பண்ணுவ? என்னடா டோட்டலாக மறந்துட்ட? சாரி ஜின், நான் ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன்டா. அதான் தெரியுதே, நான் கொஞ்ச நாள் தாண்டா இங்கே இல்லை, ஒரு 2 இயர்ஸ் தான் இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டல நீ. சாரிடா. சரி இந்த ஒரு வாட்டி உன்னை பர்கியூ பண்ணுறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்ல, நம்ம அப்படியே க்யூட்டாக இயர்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு க்யூட்டாக சாரி கேட்குறாங்க. ஜின்னும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணி 2 பேரும் அப்படியே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் மைல்டாக ஒரு மியூசிக் போயிட்டுருக்கு. ஜின் அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ரிங் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஜின் எதுக்குடா இதெல்லாம் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல, ஸோ அதில் பார்த்தா 2 ரிங் இருக்குது. நம்ஜுன் அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் என்ன பார்க்குற? ஒரு ரிங் எனக்கு, இன்னொன்று உனக்கு. அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்ல, நம்ஜனும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்து ஜின்னோட ஹேண்டில் போட்டு விட்டுறாங்க. ஸோ ஜின்னும் இன்னொரு ரிங் எடுத்து நம்ஜனோட ஹேண்டில் போட்டு விடுறாங்க. அந்த ரிங் எப்படின்னா 2 பேர்த்தோட ரிங்லேயும் பாதி ஹார்ட் இருக்குது. ஸோ 2 பேர்த்தோட ரிங்கும் ஒன்றாச்சுன்னா தான் ஃபுல் ஹார்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. நம்ஜன் அதை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குது அந்த மாதிரியே. அப்படியா? அதான் நான் சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே ஜின்னை ஹக் பண்ணி ஜின்னோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜின் லவ் யூ நம்ஜனா. லவ் யூ ஜின். சாரிடா, என்னால் எதுவும் வாங்க முடியல, எனக்கு ஞாபகம் இல்லை. இட்ஸ் ஓகே, எத்தனை வாட்டி சாரி கேட்பேன். அண்ட் இனி இந்த ரிங்கை பார்க்கும் போதெல்லாம் என்னோடய ஞாபகம் உனக்கு இருக்கும். இனிமே எப்போவும் என்னோடய ஞாபகம் உனக்கு இருக்கும், ஏன்னா நான் தான் உன் கூடவே இருக்க போகிறேனே. என்னடா சொல்கிற? அப்போ நீ என்னோடய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இனி சியோவில் தான் இருக்க போகிறேன், அதுவும் உன் கூட உன்னோட ஆஃபீஸில். என்ன சீரியஸாவா? ஆமாம். ஆனால் அங்கிள், அப்பா கிட்டலாம் நான் பேசிட்டேன். நீ தான் அப்பா கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கல்ல? ஆமாம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் ஹிட்டு. ஸோ இனி நான் உன் கூட ஆஃபீஸில் பக்கத்துலேயே இருக்க போகிறேன். ஜின் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு இப்போ தாண்டா ஃபுல்ஃபில்லே ஆணுச்சு, என்னோடய கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படியே சின்ன ஹக் பண்ணேன். அப்போ உனக்கு இந்த ரிங், எனக்கு இந்த ரிங் பிடிச்சிருக்கு, ஆனால் அதை விட நீ என் கூட இருக்கிறத எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா. தெரியுது,
அதான் நம்ம ஆனிவர்சரி கூட மிஸ் பண்ணிட்டியே. சாரிடா. சரி சரி பொழைச்சிப்போ. சரி வா சாப்பிட்லாம், எனக்கு பசிக்குது. நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே வந்துட்டேன். ஓ சரி வா அப்படி சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே ஒருத்தர் ஃபீட் பண்ணிக்கிட்டே அவ்வளோ அழகாக அந்த டைம் போகுது. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஜின் தான், டேய் நம்ஜுனா, சொல்லுடா. நான் அப்பா கிட்ட நம்ம மேரேஜை பற்றி பேச போகிறேன். டேய் நானே பேசணும்னு நினச்சேன்டா. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதை முடித்ததும் நம்ம அங்கிள் கிட்ட பேசலாமே. டேய் ப்ளீஸ்ன்னு புரிஞ்சுக்கோயேன். சரி ஓகே, ஆனால் உனக்கு 6 மந்த் தான் டைம். அதுக்குள்ளே நீ அப்பா கிட்ட வந்து பேசுகிற. டேய் அங்கிளுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும், இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம டேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ இது? விடு, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சிரிக்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு அந்த டைமே க்யூட்டாக போகுது. இப்படியே தான் டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ சுத்தமாக ஜங்குக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கை பார்த்தா கூட பேசுகிறது இல்லை. ஸோ அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கும் ஒன்றும் புரியல ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ ஒன் டே தான் ஜங்குக் நேராக டேவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவர் ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜங்குக்குள்ளே வந்ததுமே டேவோட அம்மா, ஜங்குக் என்னடா சர்ப்ரைஸாக வந்திருக்கேன், சொல்லவே இல்லை. கூட சொல்லலை நீ வரேன்னு சொல்லிவிட்டு. இல்லை ஆண்டி, நான் வரது டேக்கே தெரியாது, நான் அவன்கிட்டே சொல்லலை. ஓ சரி, என்ன விஷயம்? இல்லை ஆண்டி, டேவை தான் பார்க்க வந்தேன். எங்கே அவனா? ரூமில் தான் தூங்கிட்டுருக்கான், இன்னும் எழுந்திரிக்கல. ஓ சரி ஆண்டி, நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக டேவோட ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு டோரை நாக் பண்ணேன், டோர் ஓப்பனே ஆகலை. ஜங்குக் அப்படியே டோர் தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ தான், அம்மா என்னம்மா இன்றைக்கி காலேஜ் லீவு தானே, இன்றைக்கி கூட தூங்க விட மாட்டிங்களா? டோர் ஓப்பனில் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக அப்படியே பில்லோ லாக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ தூக்கத்துலேயே தான் பேசியிருப்பார். ஜங்குக்கு அப்படியே போயிட்டு பக்கத்தில் உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு அப்படியே டேவோட ஃபேஸை பார்க்க, டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக அவரோட முடியெல்லாம் அப்படியே விழுந்திருக்கு. ஜங்குக்கு அதெல்லாம் அப்படியே பொறுமையாக அதெல்லாம் நகர்த்தி விடுறாங்க. யார் அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் அப்படியே டேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்து உட்கார்றாரு. ஜங்குக் நீ என்ன பண்ணுறீங்க? அது என் ரூமில் என்ன? அது இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க? என்ன விஷயம் ஜங்குக்? ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸ் ஆகு. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? ஜஸ்ட் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை, சும்மா தான். இல்லை திடீர்னு வந்தியா, அதான். சரி, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. என்ன எதுக்கு? போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா. நம்ம இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம், எனக்கு போர் அடிக்குது. ஜங்குக்கு அது நீ இது வரைக்கும் நிறைய ரீசன் சொல்லிட்டேன், இன்றைக்கி எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம், ஓகேவா? கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே தலையாட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறாங்க. ஸோ டேவும் கொஞ்ச நேரத்தில் ஆகிட்டு அப்படியே கீழே வர ஜங்குக் கீழே டேவோட அம்மா கிட்டே பேசிகிட்ருக்காங்க. வந்ததுமே சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே ஜங்குக் பார்த்து. ஓகே ஆண்டி, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டே ஃபுல்லாகவே பார்க்கு, தீம் பார்க்கு அப்படி சொல்லிட்டு நிறைய ப்ளேஸ் போகிறாங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போகிறாங்க. மாலு, ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்த ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்த்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கொஞ்ச நேரம் கூட ஜங்குக்கு ஹேண்ட்ஸை விடவே இல்லை. ஜங்குக்கும் அதை நோட் பண்ணல, டேவும் அதை நோட் பண்ணல. ஸோ அவங்க எப்பயும் போல தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். சன்செட் மறையிற டைமு. ஜங்குக்கு தான், சொல்லு ஜங்குக், என்ன? நம்ம பீச் போகலாமா? போகலாமே அப்படி சொல்லிட்டு சொல்ல ஜங்குக்கும் நேராக அவரோட பைக் எடுத்துகிட்டு பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே பீச்சில் தான் உட்காந்துட்ருக்காங்க. சன்செட் மறையிற டைமு. ஸோ பெருசாக யாரும் இல்லை, 1-2 பேர் தான் இருக்காங்க. அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அந்த கடல் பார்க்குறதுக்கே தூரத்தில் சன்செட் மறையிறது அப்படியே தெரியுது. அந்த வியூவை அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்க. ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக மேலேயே தான் இருக்குது. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.